Good morning students. I welcome you for the Sheba Group of School online class. So last class we have learned about the chapter 4. It's a work, energy and power. It's a relationship, okay. So now I am going to teach you the new chapter. It's a chapter 5. The motion of system of particles in rigid bodies. So system of particles means what? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து மோஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மோஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரெஸ்ட்லேருந்து ஒரு அனதர் ஸ்டேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மோஷன்ஸ்க்கு. ஸோ அப்படி ஆகும்போது இன்பிட்வீன் இருக்க அதோட ரியாக்ஷன்ஸை தென் அதோட பொசிஷன்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இனிஷியல் டு த ஃபைனல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து அந்த மோஷன்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டாக தான் பார்த்துருப்போம், ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டாக தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு பல்க் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அதோட ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வந்து வேரியேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டரில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். So the most of the objects that we come in across. ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து மோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸில் வந்து ஷேப்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, சில ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி இருக்கும் ஷேப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிகாஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அதோட மாஸ் அண்ட் அதோட வேரியேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. ஸோ தீஸ் பாடிஸ் ஆர் ஆக்சுவலி இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றாங்க. ஸோ சர்ச் பாடிஸ் மூவ்ஸ் திஸ் மோஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கலெக்ஷன் ஆஃப் மோஷன்ஸ் பார்ட்டிகல்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் அந்த மோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அதோட பாடி வெயிட் எப்படி இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ ரிஜிட் பாடி. So it's define the concept the center of mass with this. So இந்த ஆப்ஜெக்ட்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குமா, இருக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் தென் அந்த ஆப்ஜெக்டோட இதுவை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கால்குலேட் ஆகுது. ஓகே. ஸோ அது வெயிட்லெஸ் ஆர் வெயிட்டான ஆப்ஜெக்டா இல்லை அதோட ஷேப்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பல்க் பாடிஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே பல்க் பாடிஸில் வந்து அதாவது ஒரு வெயிட்டான ஒரு பாடியில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டு ஃபோர்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், another one இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ தீஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ கன்ஸ்டியூட் ஆஃப் த பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இன்டர்னலாக கொடுக்குற பாடியோட அந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், வெறும் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து another பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு மட்டும்தான் இது இருக்கும். ஸோ இதே எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட அந்த வேரியேஷன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்படி, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு புஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரம் வந்து லீனியராக வந்து அதோட மொமெண்டம் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து அது ரொம்ப வெயிட்டான ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஹெவியாக அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் அதோட பொசிஷனை வந்து அது சேஞ்ச் பண்ணும், இல்லைனா எப்படி இருக்காது, இட்ஸ் ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல்ஸ் இன் த அவுட் சைட். So this rigid body is called the, so இங்க rigid body னா என்ன சொல்றாங்க, is a one which maintain its defined and fixed shape even the external force acting on it. So அதோட சென்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஷனரி ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸாக தான் இருக்குது அப்படின்றாங்க, வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரையும் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் அண்ட் சைஸ் என்ன எந்த வேரியேஷனும் இல்லாமல் இருக்கிறது தான் ரிஜிட் பாடின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் இட்ஸ் அ இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். So it's real in this situations the body which are not ideally rigid. So நம்மளுக்கு அந்த பாடி வந்து எப்படி இருக்காது, எப்போவுமே வந்து ஒரு நார்மல் அதே பொசிஷனில் ஃபிக்ஸ்டாக இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி இட்ஸ் சேஞ்ச் த ஃபோர்ஸ் ஆக்டிங். ஸோ திஸ் ரிஜிட் பாடி இஸ் அஸ்யூம் ஸோ டிஃபார்மேஷன் வில் பி நெக்லிஜிபிள். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து மூமெண்ட் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு அதை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா. ஸோ அப்போ அது லீனியராக இருக்கா இல்லை மொமெண்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் புக்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே இருக்கும், அதோட சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த சென்டர் பொசிஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் என் ஹேண்டில். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது நான் அந்த ஒரு பொசிஷனை பிடிச்சா போதும் இந்த ஹோல் புக்குமே வந்து எங்கே பேலன்ஸ் ஆகுது, அந்த சென்டரில் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இது வந்து மோஷன்ஸை பேஸ் பண்ணியும் இருக்குது இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். So it's a center point, it's a wheel and the path of the other points.
ஸோ ஒரு 2 வீல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 2 வீலுமே வந்து ஒரு வீல் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு வீல் வந்து மோஷனில் இருக்குது. ஸோ மோஷனில் இருக்கும்போது அந்த வீல் வந்து ரொட்டேட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்டில் இருக்க வீலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இது ஒரு வீலுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு வீலு, இது வந்து மோஷனில் இருக்குது, இது ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸும் வந்து சேமாக தான் இருக்கும், அதோட பொசிஷனும் சேமாக தான் இருக்கும். பட் இது வந்து ரொட்டேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொட்டேஷனில் இருக்கும்போது இந்த பிளேஸ் வந்து வேரியேஷன் நடக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் வந்து அதே இடத்துல தான் இருக்கும், பட் ஆனால் அதோட பிளேஸ் என்ன ஆகும்? வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து சும்மா நம்ம எதனா ஒரு பாப் வந்து டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோ இந்த வீலில். ஸோ அந்த ரொட்டேட் ஆகும்போது இந்த பாப் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ஸோ தென் இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலை, இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் யூனிட் வி ஸ்டடி த ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் மோஷன். இட்ஸ் அ ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ இதே சென்டர் ஆஃப் மாஸில் வந்து நம்ம ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ பல்க் ஆப்ஜெக்ட்னும் போது ஹெவி ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிள் இங்கே வந்து பேட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேன் பிஃபோர் சாப்டர்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து இன் அப்வர்ட் பொசிஷனில் வந்து ரைஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டு ஒரு சர்டன் பீக்கை வந்து ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வெலாசிட்டி வந்து எதனால் மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் வரையும் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே அதுக்கான ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிடுது, நெட் ஃபோர்ஸ் ஆகிடுது. ஸோ 0. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, ரிஜிட் பாடிஸ் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு ஃபைனல் பொசிஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு இனிஷியல் பொசிஷன், ஒரு ஃபைனல் பொசிஷன். ஸோ இங்கேருந்து இது ஆக்ட் ஆகும்போது அது ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரே லீனியர் மோஷனாக போகுமா, அது அந்த ஆப்ஜெக்ட் போகாது. ஸோ அதோட பிளேஸ் என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சொன்னால அந்த வீலோட பிளேஸ் என்ன ஆகுது, வேரியேஷன் ஆகுது. பட் ஆனால் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஸோ the point will not be differentiated. So only the position of the object only differentiate. So in this rotations, the bulk bodies, the point of the body takes a parabolic path. So only one point takes place the parabolic path, the other points takes different path. ஸோ அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து வெறும் பேரபோலிக் பாத்தாக வந்து இருக்குது. ஸோ அதோட அனதர் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் பாத்தில் வந்து போகுது. ஸோ எதனால், ஸோ இப்போ இந்த சாக்பீஸ் வந்து நான் வந்து இப்படி ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து இதே பொசிஷனில் போய் இருக்காது, விழாது. ஓகேவா? ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதோட ஷேப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போய் விழும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ த சென்டர் ஆஃப் மாஸ் tracing the path of parabola. So in center of mass the position likes a motion. So this center of mass of the body is differentiated the points. Okay. So in the center of body வந்து என்ன define பண்ணுது, the point with entire mass. So அந்த point தான் என்ன பண்ணுது, the entire mass of the object வந்து consider பண்ணுது. So this only concentrated. So the point can represent entire points. So this body of the regular shapes and uniform mass distribution. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்ஸை வந்து யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஆக்ட் ஆகுது எப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் எக்ஸாம்பிள்ஸ் த சர்க்கிள்ஸ் அண்ட் த ஸ்பியர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இன் த சென்டர். ஸோ சர்க்கிள் ஸ்பியர்லலாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரேடியஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதோட சென்டர் பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைன் இது பண்ணிவிட்டு அதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சி ஹோல் சர்க்கிளோட இதுவை வந்து கால்குலேட் பண்ணுவோம் மாஸை. ஸோ திஸ் ஒன்லி ஆக்ட். ஸோ அட் த பாயிண்ட் diagonals meets the cube and cuboid itself where the bodies in the diagonals meet the other bodies. ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து கியூபு, கியூபாய்டு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு தென் அப்புறம் தான் அதுக்கு என்ன பண்ணுவோம், சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே. So this only act, the center of mass could be within the bodies in this case. So center of mass of the distribution point mass. So point mass அப்படின்னு எடுக்கும்போது hypothetical point particles non-zero mass அப்படின்னு சொல்கிறாங்க. So this one is having no size. Okay. So it's only having the shape. So நம்ம group of mass. Okay. So group of object will be distributed in through the one circular areas.
ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி ரைஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு 4-5 பால்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த பால்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து போடுறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது அந்த பால் என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும், ஒரு மாஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம், மாஸ் M1, M2, M3 அண்ட் M4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹோல் மாஸோட ரேடியஸ் என்னென்னு எடுக்கிறோம், R வெக்டார் இஸ் CM. ஓகே, ஸோ ஹோல் மாஸோட இது என்ன எடுக்கிறோம், R வெக்டார் CM அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, ஸோ இதை வந்து நம்ம பால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பால்ஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டும் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ M1, M2, M3, M4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் ஆக்சிஸ் X1, X2, X3 அண்ட் X4. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டைரக்ஷன் வேரியேஷன் ஆகும் இல்லையா? ஸோ அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேரியேஷன் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் X1, X2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ X கோஆர்டினேஷன் பொசிஷன் தீஸ் பாயிண்ட் மாஸ் இஸ் X டைரக்ஷன் ஆஃப் த ஒரிஜின். ஸோ இதை நெக்ஸ்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இதை வந்து M1, M2ன்னு எடுத்துக்கிறோம், X1, X2ன்னு எடுத்துக்கிறோமா. ஸோ X இஸ் ஈக்குவல் டு X CM அண்ட் Y CM Z CM அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ XY Z அதாவது 3 டைமென்ஷனல் வேல்யூஸ். ஓகே, ஸோ 3 டைமென்ஷனல் எடுக்கும்போது XY Z கால்குலேட் பண்ணிப்போமா. ஸோ இது CM சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ X CM is equal to summation MI XI divided by summation MI. ஸோ MI XI அப்படின்னு எடுக்கும்போது MI XI. ஸோ இது சமிஷன் தான் வந்து ஹோல் வேல்யூஸோட இது. ஸோ சமிஷன் M1. ஓகே, ஸோ M1ஓட வேல்யூக்கு வந்து இதை வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுத நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ M2 அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு M2 Y2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். இசட்க்கு வந்து இசட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயே வந்து அந்த XYZ மட்டும் சேஞ்ச் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தீஸ் பொசிஷன் இஸ் அ சென்டர் ஆஃப் மாஸ். இட்ஸ் அ கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம். ஸோ இது என்ன சொல்லுவோம் நம்ம, கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் formula will be derived. Okay, so இந்த பொசிஷனை தான் நம்ம center of mass will be written. So it's a vector quantity அப்படின்னு சொல்கிறோம். So this position vector will be ij and k vector. So இந்த 3 dimensionals என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, vector formula ij and k vector அப்படின்னு சொல்லி calculate பண்ணியிருக்கோம். So this is a x, y, z axis respective. So the center of mass in 2 point masses. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பாயிண்ட் மாஸ். 2 பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 2 மாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம ஒரு பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் பிட்வீனில் சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் வந்து மாஸ் வந்து எந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே வெயிட் இருக்க ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வேரியேஷன் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 மாஸை வந்து வச்சுருக்கோம், 2 ஆப்ஜெக்ட்டு. ஸோ 2 ஆப்ஜெக்ட்டுமே சேம் வெயிட்டில் இருக்க ஆப்ஜெக்ட். அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே கால்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இன் பிட்வீனில் டிஸ்டன்ஸ் ஒரு பொசிஷனில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வெயிட் அதிகமாகவோ ஒரு ஆப்ஜெக்ட் வெயிட் கம்மியாகவோ இருக்குது அப்படின்னும் போது, எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே 3 kg ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒன்று 3 kg, ஒன்று 5 kg. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, இது அதிகமாக இருக்குது வெயிட். ஓகேவா? ஸோ அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த ஒரிஜின் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், மார்ஜினை அந்த சென்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மாஸில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து x1 x2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிப்போம்ல. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வந்து CM அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஹோல் வேல்யூ வந்து XCM அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இதே இந்த மார்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து M1 மாஸில் வந்து இருக்குது, ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது எதனால், சென்டர் ஆஃப் மாஸ் வேரியேஷன் ஆகுது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வேரியேஷன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த 5 kg இருக்க இடத்துல தான் வந்து அந்த மாஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நியர்பையில் ஹை வேல்யூ இருக்க இடத்துல மாஸ் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இன்பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து வேரியேஷன் நடக்கும். ஸோ அந்த வேரியேஷன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மார்ஜின் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா பிளேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதே நம்மளுக்கு வந்து இந்த 5 kg இருக்க இடத்துல வந்து அந்த மாஸ் வந்து அதே மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வருது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் x1 x2 வந்து நம்மளுக்கு வந்து வேரியேஷன் நடக்குது. ஸோ x1ஓட வேல்யூ அதிகமாகவும் x2ஓட வேல்யூ கம்மியாகவும் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகிட்டு இருக்குது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு M2வில் தான் வந்து மாஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதிகமாக ஆக்ட் ஆகும்.
ஸோ பேலன்ஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், மினிமம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த M1 M2 M1 வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஆக்ட் ஆகும்போது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ these two points will be at two cases to find center of mass from the origin. So to find center of mass in 3 kg mass. Okay. So these 2 points mass determine the shifting their origins. So this center of mass will be calculated. This result is shown. So next one, hence the remaining portion of the. So இதே நம்ம வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேஷனல் மோஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மாஸ் M1 M2 எப்படி ஆக்ட் ஆகும்? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் சாப்டர்லேயே உங்களுக்கு சென்ட்ரிபெட்டல் அக்லரேஷனில் வந்து பார்த்துருப்போம். ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்போது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ அப்போ மாஸ் M1 எந்த இடத்துல இருக்கும், டவுன்வர்ட் பொசிஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், மாஸ் M2 ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டார்கியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரொட்டேஷனலாக வந்து இந்த மோஷன் ஆக்ட் ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டார்கியோ அப்படின்வோம். ஸோ the tension will be act on this position in reverse position. ஸோ டவுன்வர்டில் M1 ஆக்ட் ஆகும்போது டென்ஷன் அப்வர்டாக இருக்கும். ஸோ அப்வர்டில் மோஷன் ஆக்ட் ஆகும்போது டென்ஷன் டவுன்வர்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஒன்லி பிளேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம XCM சம்மேஷன் ஆஃப் del mi அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் இப்போ டெரைவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் போது ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்மாக வந்து அதோட மோஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்மாக மோஷன்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அது எப்படி எடுத்துப்போம், ஸோ XYZ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ XCM YCM ZCM அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து சமேஷன்ஸாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சமேஷன் அப்படின்னு சொல்லி போடுவோமா. ஸோ அந்த சமேஷனில் ஃபார்முலா போடுறோம். ஸோ இட்ஸ் del M1 ஸோ ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ டிவைடட் பை இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இதை பார்க்கலாம். ஸோ சமேஷன் del mi மட்டும் நம்ம கீழே வந்து டிவைடட் பைல போடுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ அதனால எக்ஸ்ன்னு போடுறோம். ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும்போது ஒய் ஆக்சிஸ், இசட்டில் வந்து இசட் ஆக்சிஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், இட்ஸ் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், மாஸ் டிவைடட் பை த லென்த். ஸோ அந்த ஃபோர்ஸோட அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் டிவைடட் பை த இன் பிட்வீனில் இருக்க இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டி லென்த். ஸோ லென்த்துன்னு கால்குலேட் பண்ண dx இஸ் த அன்னோன் ஆப்ஜெக்ட். ஸோ dx டிவைடட் பை த m அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்டகிரேட் பண்ணும்போது த லிமிடேஷன் வில் பி அப்ளை. ஸோ x dx. ஸோ அதை லிமிடேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு x ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 and 0 will be act. ஸோ x ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1 அண்ட் அனதர் ஆப்ஜெக்ட் அந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கல. ஓகேவா, ஸோ அதோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ உள்ளே ஆக்ட் ஆகும்போது L ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம், 1 டிவைடட் பை L. ஸோ ஃபைனலி x ஆஃப் CM is equal to x ஆக்சிஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து L டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு y ஆக்சிஸ் அண்ட் z ஆக்சிஸும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூவோட ஃபார்முலாஸ். ஸோ த மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதே த மோஷன் ஆஃப் அந்த சென்டர் ஆஃப் மாஸோட மோஷன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் மோஷன் இஸ் அ வெலாசிட்டி அண்ட் அக்லரேஷன். ஸோ இட்ஸ் ஈக்குவேஷன் வில் பி அப்ளை இன் த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ த இட்ஸ் லைக்ஸ் அஸ் அ எக்ஸ்பிரஷன் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ வெலாசிட்டி அண்ட் அக்லரேஷன் வில் பி கால்குலேட் ஆன் திஸ் பொசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஸோ இட்ஸ் டேக்ஸ் த மோஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தான் அந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த தம் ரூல்லலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ டைரக்ஷன் மோஷன் இட்ஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ எஃப் வில் பி எக்ஸிட், த ஃபோர்ஸ் இஸ் 0. இங்கே என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தெர் இஸ் அ நோ ஃபோர்ஸ். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இட் ஷிஃப்டட் த இன்டர்னல் ஃபோர்ஸ், ஸோ நாட் அஃபெக்டட் த பொசிஷன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ த வெலாசிட்டி VC will be 0. ஓகே, so it's here velocity will be constant and the acceleration in the center of mass is there is no act. Okay, so இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், motion of center of mass அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம summation VCM is equal to mass and velocity divided by mass கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த M1 ஓட மாஸ் அண்ட் M2 ஓட மாஸ் டிவைடட் பை த ஹோல் மாஸ். ஓகேவா, ஸோ அதை வெலாசிட்டி கூட கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு VCM வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் கிடச்சிடும். ஸோ அக்லரேஷனுக்கு வந்து dv டிவைடட் பை dtக்கு போடும்போது வெலாசிட்டி டிவைடட் பை டைம்.
போட்டால் அக்லரேஷனுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ அக்லரேஷன் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த மோஷன்ஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா, ஒரு ரிஜிட் பாடிஸ் ஒரு பல்க் பாடிஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மோஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அதோட ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வந்து வேரியேஷன் நடக்குது. அப்போ அதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டியும் என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். வி வில் see in the next class. Thank you students.